ஒன்றை முழுமையாக நம்பு, அதன் மீது முயற்சி செய், விடாமுயற்சி செய், அது உன்னை காப்பாற்றும். எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொந்த தொழில் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சின்சியராக வேலை செய்யணும். ஜாலி ஒருபோதும் ஆகாது. என்ன வேலை செய்தால் என்ன ப்ரொமோஷன் கிடைக்கி அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்காகவே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். நேரம் பார்க்காம அப்படின்னு இல்லை. காலையில் 9 மணிக்கு போகிறோம் ஆஃபீஸ்க்கு, இல்லைன்னா 10 மணிக்கு போகிறோம். 6 மணினா 6 மணி, ஒரு 1/4 மணி நேரம் எச்சா போனால் கூட பரவாயில்ல, முன்னாடி வரணும்னு நினைக்கக்கூடாது. அப்போ நம்மளோட ப்ரொமோஷன் பறி போகும். சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்து அமுக்கக்கூடாது. நம்ம என்ன படிச்சுக்கிறோம் அது கீழே எல்லோரும் வேலை செய்யணும், அமுக்கக்கூடாது. உங்களுக்கு கம்பெனியில் ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க உங்களை வேலை செய்ய சொன்னால் அது செய்யலாம். அதுக்கு மீறி வேலை செய்யக்கூடாது. கரெக்டாக செய்யணும், கரெக்டாக பார்க்கணும், பக்குவமாக பண்ணணும். பண்ணுறது நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். போட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பேன், நம்மளோட வளர்ச்சி கெடுக்கிறதுக்கும் ஆள் இருப்பேன். பார்த்து நிதானமாக பண்ணோம்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 100 ஓடு, ஒரு நாளைக்கு 1000 ஓடு, ஒரு நாளைக்கு 2000 ஓடு. சின்ன பிஸ்னஸில், ஒரு சில பிஸ்னஸில் ஒரு நாளைக்கு 5 லட்சம் ஓடு, ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஓடு, ஒரு நாளைக்கு ஒன்றுமே ஓடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். இதெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, நம்மளுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு நினைக்கக்கூடாது. அதன் மேலே நாட்டம் கொள்ளணும், அதன் மேலே நம்பிக்கை வைக்கணும், விருப்பப்படணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முயற்சி செய்யணும். அந்த கடையில் நல்லா ஓடுது, இந்த கடையில் நல்லா ஓடுது, அவன் நல்லா பண்ணுறான், இவன் நல்லா பண்ணுறான்னு நினைக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஏன் நம்மளால் பண்ண முடியல, எதனால் பண்ண முடியல அப்படின்னு உங்கள் கடையில் இருக்கிற ஆட்களை வச்சு ஒரு மீட்டிங் போட்டு பிளான் பண்ணணும். சிஸ்டமேட்டிக் பிளான் பண்ணணும். என்னதான் கடையில் நம்ம பொருள் வச்சாலும் சரி, ஆளை உள்ளே போட்டாலும் சரி, வெளியே டிஸ்பிளே மாற போட்டு, ஆஃபர் போட்டு, ஏதோ ஒரு ஈவெண்ட் மாற பண்ணி அரேஞ்ச் பண்ணி கஸ்டமர் எடுக்கிறதுக்கு என்ன வழி வேணுமோ பண்ணணும். உண்மையாக இருக்கணும். வெளியொரு வேலை உள்ளொரு வேலை இருக்கக்கூடாது. சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்கன்னா உங்களோட சொந்த தொழிலில் முன்னேறலாம். எந்த கடையும் காம்படிஷன் எடுத்துக்கவே கூடாது, சரிங்களா? அவங்க கடையில் எப்படி வருதுன்னா அவங்க என்ன ஆலோசனை பண்ணுறாங்க அதையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. நம்மளுக்கு என்ன வருதோ, என்ன மூளைக்கு வேலை செய்தோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம வெற்றி பெறலாம். நம்ம ஆட்கள்கிட்ட வேலை வாங்குறதாகட்டும், நம்மளுக்கு என்ன தோணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்மளை நம்பணும். நம்ம வேலையாட்கள் நம்ம நம்பணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நம்பினோம்னாத்த வேலையாட்கள் நம்ப முடியும், சரிங்களா? போட்டு மண்டையில் உருட்டிகிட்டே கூட சொந்த தொழில் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், உங்களை நம்புங்க. உங்களை நம்பி அந்த தொழில் நம்புங்க. அந்த தொழில் உங்களுக்கு சோறு ஓடும், சரிங்களா?